ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட மாவட்டங்களும் அதனோட சிறப்பு பெயர்களும் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஜென்ரலாக ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம எக்ஸாம்ஸ் எழுதினாலோ நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு இது இல்லை. நிறைய பேர் கூட சொல்ல இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம், எந்த மாவட்டத்தில் எது ஃபேமஸாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு கூட சொல்லுவீங்க. ஆனால் நம்ம எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாவட்டத்தை பார்க்க போகிறோம்னா ராமநாதபுரம். என்னென்ன மாவட்டம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ராமநாதபுரம், ஈரோடு, கரூர், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், சிவகங்கை, சென்னை, சேலம், தஞ்சாவூர், தருமபுரி, திண்டுக்கல், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், தூத்துக்குடி, தேனி, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, மதுரை, விருதுநகர், வேலூர். ஸோ இந்த 23 மாவட்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா புனித பூமின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஈரோடு மாவட்டம் எது ஃபேமஸ் அப்படின்னா மஞ்சள். அதை மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க. கரூர் நெசவாளர்களுக்கு ஃபேமஸ். ஸோ அதனால் நெசவாளர்களின் வீடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்னியாகுமரி இந்தியாவின் தென்னிலை எல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் ஆலய நகரம், ஏரி மாவட்டம்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவகங்கை சரித்திர முறையும் பூமின்னு சொல்கிறாங்க. சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேலம் மாம்பழ நகரம்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் தமிழக அரிசி கிண்ணம்னு சொல்கிறாங்க. தருமபுரி தோட்டப்பயிர் பூமின்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல் பூட்டு நகரம். திருச்சி மலக்கோட்டை நகரம்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டுன்னு சொல்கிறாங்க. திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னல் ஆடை தலைநகரம்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி நிறைய பேர் சொல்லி அழைக்கிறாங்க. முத்து நகரம், துறைமுக நகரம், தமிழ்நாட்டின் நுழைவு வாயில்னு சொல்கிறாங்க. தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி. நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி. நாமக்கல் தமிழ்நாட்டின் முட்டை நகரம். நீலகிரி மலைகளின் ராணி. மதுரை கோவில் நகரம், உறங்கா நகரம், தூங்கா நகரம்னு கூட சொல்கிறாங்க. விருதுநகர் வியாபார நகரம். வேலூர் கோட்டைகளின் நகரம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நகரங்கள் அதோட ஃபேமஸை வச்சு இந்த நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈரோடெல்லாம் எதுக்கு ஃபேமஸோ அதை வச்சு அந்த நகரம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. வாங்க இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வேறு ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பாய். This video is sponsored by Bimot app. Thank you.